அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய்மொழி அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் நம்ம அறிவுபூர்வமான ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருப்பதால் என்ன பயன், இப்படி கேட்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஐயா, நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம், நாம் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் வயிற்று பிழைப்புக்கு ஆங்கிலம் படிக்கணும் அல்லது ஹிந்தி படிக்கணும், மனுஷன் சம்பாரித்து சௌக்கியமாக இருக்கணும். உண்மைதான். ஔவை நடராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார், தம்பி, வயிற்று பிழைப்பு என்று வயிற்றை பற்றி மட்டுமே கவலைப்படுறியே, வயிற்றுக்கு 2 அங்குலம் மேலே நெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அந்த நெஞ்சில் உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தாய்மொழி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உனக்கு வேண்டாமா அப்படின்னு என்னுடைய இளமையான வயதில் ஔவை அவர்கள் பேசுவதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். இதை எதுக்காக சொல்கிறேன், தாய்மொழி இப்போ நான் தமிழில் ஒரு கருத்தை எடுத்து பேசினா மட்டம்னு நினைக்கிற அளவுக்கு சில பேர் இருக்காங்க. அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அவர் தமிழில் பேசுவார் அப்படிங்கிறத ஒரு குறையா, இன்னொரு மொழி தெரிஞ்சிருப்பதுங்கிறது ஒரு கூடுதல் நன்மை, நான் அதை மறுக்கவே இல்லை. உனக்கு எத்தனை மொழி தெரியுதோ நீ அத்தனை மனிதன், வெவ்வேறு மொழி தெரிஞ்சிருக்கலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் தாய்மொழியை பேசுகிறதில்லைங்கிறத பெருமையாக சொல்லிக்கக்கூடிய, நான் என்ன வார்த்தை சொல்கிறது, அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுடுறேன், இந்த வார்த்தையை சொல்லலை, திட்டலை, விட்டுடுறேன், அவங்களா பார்த்து திருந்தட்டும். தாய்மொழியில் பேசுகிறது உண்மையிலேயே அவங்களுக்கு கௌரவ குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதாவது பெருமை குறைந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளை எல்லாம் மட்டமாக நினைப்பாங்க, நம்மளை எல்லாருமே குறைவாக நினச்சிருவாங்க, இப்படிலாம் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது சரியில்லை. இதுக்கான காரணங்களை ஒருத்தர் அழகாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். யார்? தாய்மொழி மகத்துவம் அப்படின்னு ஒரு கட்டுரை. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, பண்பாளர், என்ன ஒரு புத்தகம் எழுதினாலும் அது மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுகிற பண்பு உடையவர், அக்கறை உடையவர் எழுத்தாளர் இறையன்பு அவர்கள். பதவிகள் வரும் போகும், ஆனால் அறிவு என்றைக்கும் நிரந்தரமானது, திறமை என்றைக்கும் நிரந்தரமானது இல்லையா? அதிகாரம் பறிபோகலாம், ஆனால் அறிவு ஒருபோதும் பறிபோகாது. ஆற்றலும் திறமையும் வாய்ந்த ஒரு நேர்மையான சிறந்த மனிதர் இறையன்பு அவர்கள். இறையன்பு அவர்கள் எது செய்தாலும் அதை சரியாக செய்யணும், பிரம்மாண்டமாக செய்யணும், பொறுப்போடு அக்கறையோடு செய்யணும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். என்ன பேசுவது, எப்படி பேசுவதுன்னு, பேசுவதில் இருக்கிற பல வகையான செய்திகள். நான் எல்லாத்தையும் இப்படிலாம் காட்டுறதை விட ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் இன்றைக்கி எடுத்து, அந்த ஃபோக்கஸ் அப்படிம்பாங்களே, நானே ஆங்கிலம் பயன்படுத்திட்டேன்னா, அதாவது அதை மையப்படுத்தி நீங்கள் பார்ப்பதற்கு உரிய வகையில் கூர்படுத்தி அந்த இடத்தை சீர்படுத்தி உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். தாய்மொழியினுடைய பெருமை என்ன அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசினால் அது அவனது தலையை சென்று அடைகிறது. இப்போ நாங்களும் அவசியம்னா ஆங்கிலத்தில் பேசுகிறோம், பல இடங்களுக்கு போய். என்ன இருந்தாலும் தாய்மொழியில் பேசுகிற போது வர்ற ஒரு வேகம், அந்த தாய்மொழியில் பேசுகிற போது வரக்கூடிய ஒரு விதமான அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு மின்னல் பாய்ச்சல். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தாய்மொழியில் பேசும்போது பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பேசலாம், நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். திருப்தி வரல, நிறைவு வரல, மகிழ்ச்சி வரல, கண்ணீர் வரல, புரியுது. அது எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசினால் அவனது தலையை சென்று அடைகிறது, அவனுடைய சொந்த மொழியில் பேசினால் அது அவன் இதயத்தை சென்று அடைகிறது. நீங்கள் வெளிநாட்டில் போய் வாழ்ந்து பார்த்தா தான் யாராவது நம்ம தாய்மொழியை பேசினா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம எல்லாம் வேறு இடத்துல இருப்போம், திடீர்னு யாராவது ஒருத்தர் தமிழில் ஒன்று பேசுகிறாருன்னா அப்படியே நமக்கு ஆஹா, அந்த இடமே சொர்க்கமாக மாறிடும். அப்படியே அந்த இடம் ஒரு ஆனந்தமயமான, மகிழ்ச்சியமயமான, ஒரு வண்ணமயமான இடமா ஒரு வினாடியில் மாறிடும். ஏன்னு கேட்டால் அந்த தாய்மொழிக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குது. தமிழ் அப்படின்னு சொன்னாலே இனிமை, அழகு என்ற பொருள். சீவக சிந்தாமணியில் அதுக்கு குறிப்பு வருது. அப்புறம் ஒரு கதை சொல்கிறார் அவர். அரேபியாவில் ஒருத்தர் ஒரு உணவகத்தில் உட்கார்ந்துருக்கார்.
அப்படி உட்காந்துருக்கும்போது தான் சாப்பிடுவதற்கு அரேபியா அது அந்த உணவகத்தில் உட்காந்துருக்கிறவர் அரேபிய மொழியில் அந்த பரிமாறுகிறவர் உணவு பரிமாறுகிறவர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார்? மெனு கார்டு, அதாவது உணவு பட்டியல், அதை கேட்குறார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆங்கிலம் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், அராபிய மொழியில் பயிற்சி இல்லை. அதனால் இவர் என்ன கேட்குறாருன்னு தெரியாமல் சாரி அப்படிங்கிறாங்க. இவர் விளக்கி சொல்கிறார். அப்புறமா உடனே அந்த அம்மா பெரிய அறிவாளி மாதிரி அதை இங்கிலீஷில் மெனுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சிலையும் மெனுன்னு சொல்லுவாங்க, மெனு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் அவர் இருக்கிற இடம் அராபியா. அராபிய நாட்டுக்குள்ளே ஒரு மனிதன் அராபிய மொழியில் கேட்கிற போது அராபிய மொழியில் பதில் சொல்ல வேண்டியது என்பது கட்டாயம். இப்போது ஒரு வெட்கமில்லாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் உருவாகிட்டே இருக்குது. என்ன தெரியுங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வேற்று மொழிக்காரர்களை கொண்டு வந்து உயர் பதவிகளில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆணவமான போக்கு. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை, ஆனால் அதான் உண்மை. என்னடா நீங்கள்லாம் பெரிய தமிழன், உங்களுக்கு நாங்கள் மேலதிகாரிகளாக கொண்டு வந்து இவங்களை போடுவோம், நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்படி பணி செய்கிறீங்களோ பண்ணுங்கள். வங்கிகளில் போனால், நீங்கள் தபால் நிலையங்களுக்கு போனால், இந்த ரயில் நிலையம் மாதிரி இடங்களுக்கு, ரயில்ங்கிறது கூட வடமொழி சொல்லா போச்சு நமக்கு, இல்லை ஆங்கில சொல்லா போயிடுச்சு நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தமிழில் யோசிச்சு பாருங்கள், நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். நீங்கள் மத்திய அமைப்பு உள்ள ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கு போய் பாருங்கள், அவங்க வேறு மேல் அதிகாரிகளாக வேறு மொழி உடையவர்களை போடுறது. சார் ஒரு கொடுமை என்ன தெரியுமா சொல்லட்டும், உங்களுக்கு தமிழில் பேசுனா அவங்க ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க, உங்களை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் தமிழில் ஒரு கேள்வி கேட்குறான்னா தமிழில் பதில் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும். உங்களுக்கு அந்த அதில் இருக்கிற நியாயம் என்னன்னு புரியணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியலாம், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம், உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியலாம், ஜெர்மன் தெரியலாம், சம்ஸ்கிருதம் தெரியலாம், என்ன வேணால் தெரியலாம், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தன் வர்றவர் தமிழில் ஒன்று கேட்குறாரு அப்படின்னா பொது நிறுவனங்களுக்குள்ளே தமிழில் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணுமா இல்லையா? எனக்கு தமிழில் தெரியாது அப்படின்னு திமிரா பேசுனா, தமிழில் நான் தெரியும் வேணா நீ ஹிந்தி கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து பச்சையாக சொல்கிறதா இருந்தால் அயோக்கியத்தனம். ஒரே வார்த்தை அயோக்கியத்தனம். அதாவது இங்கே இருக்கிற மொழியை அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஒரு இனத்தை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சா, அல்லது ஒரு மக்கள் சமூகத்தையே நீங்கள் அழிக்கணும்னு நினச்சா அவங்களுடைய தாய்மொழியை அழிச்சிடணும். இது வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. ஒரு இனத்தை வீணாக்கணும், அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த மக்களுடைய தாய்மொழியை அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனம் வந்து அப்படியே வீணாக போயிடும். இந்த யுக்தியை தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆங்கிலேயர் கையாண்டு பார்த்தாங்க. ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் வாழுகிற ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி. இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், இந்த கதைக்கு வருவோம். மெனு கார்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் இருக்கிற இடம் அரேபியான்னு. என்ன அர்த்தம்? இங்கே அரேபியாவில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ புரிஞ்சுக்கணும். அதாவது என் மொழி வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் பயன்படும்னு அர்த்தம் இல்லை. இன்ஜினியரிங், மெடிக்கலு எல்லாத்துக்குமே பயன்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் எந்த மண்ணில் இருக்கிறேனோ அங்கே என்னுடைய மொழிக்கு மரியாதை கொடுக்குறவங்க தான் இருக்கணும். என்ன தப்பு அதில் இருக்குது? ஒரு உணவகம் நடத்துறியா, நீ மராட்டிய மாநிலத்தில் போய் உணவகம் நடத்துறியா, அங்கே உனக்கு மராட்டி தெரியணும். நீ குஜராத்தில் போய் ஒரு தொழில் பண்ணுறியா, குஜராத்தி உனக்கு தெரியணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ தொழில் பண்ணுறியா, தமிழ் தெரியணும். அது மத்திய அரசுக்கும் பொருந்தும். இங்கே தமிழ் தெரியணும். இதெல்லாம் இறையன்பு எழுதலை அனாவசியமாக அவர் பேரில் என் சிக்கல் வருவானே, இதெல்லாம் நம்ம சரக்கு உள்ளே நுழைச்சிருக்கிறேன், இருக்கட்டும் அப்படியே. இப்போ இந்த அராபிய கதையில் என்னன்னா, அராபுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அராபியன் தெரியாமல் நான் ஆங்கிலம் பேசுவேன், ஃப்ரெஞ்சு பேசுவேன்னா, அதுக்கப்புறம் அந்த 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 மேசை பக்கமே அந்த அம்மா வரல, அந்தாண்ட போயிட்டான். அவள் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் பயனற்றவளாக ஆகிவிட்டாள். மறந்துடக்கூடாது. 2, தமிழ் மொழிக்கு இருக்கிற பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பயன்படுத்தக்கூடிய இடங்களில் கூட நாம் அதை பயன்படுத்தாமல் ஒதுக்குவது என்பது நியாயமா? நம்முடைய தாய்மொழியை இப்போ இன்னொரு தமிழரோடு பார்க்குறோம், பேசலாமா இல்லையா? நான் வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கெல்லாம் சொல்கிறது, நீங்கள் அந்த நாட்டுக்கு போனால் அந்த மொழி கற்றுக்கணும்.
அந்த மொழியில் நீங்கள் நல்லா வளமையாக பேசினா தான் அங்கே சரியாக வாழ முடியும். அமெரிக்கா போகிறீங்களா, ஆங்கிலத்தில் நல்லா பேசணும். இங்கிலாந்து போகிறீங்களா, நல்லா பேசணும். எந்தெந்த நாட்டுக்கு போகிறீங்களோ ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லாம் பேசுங்க. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைகளோட உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. குழந்தைகளோட தாய்மொழியில் பேசுங்க. இரவு நேரத்தில் அன்பான செய்திகள், குடும்ப செய்திகள், அப்புறம் அப்போ தான் தாத்தா பாட்டிக்கும் தொடர்பு இருக்கும். தொலைபேசியில் பேசும்போது அது அந்த மொழியிலே பேசிக்கிட்டே இருந்தால் இங்கே இருக்கிற தாத்தா பாட்டிக்கு என்ன வருது? இவங்க போய் ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் கற்றுக்க முடியுமா இந்த நாட்டில்? எந்த நாட்டில் வேணாலும் உங்கள் பிள்ளைங்க இருக்கட்டும், ஆனால் பிள்ளைகளோட தாய்மொழியில் பேசுவது என்கிற பழக்கத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. இந்த வாய்ப்பு இருக்கும்போது கூட என்னமோ தமிழே தனக்கு தெரியாதவங்க மாதிரி ஒரு திமிராக பேசுகிற பழக்கம் இருக்குது பாருங்கள். எனக்கு தமிழ் வராது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக பேசுகிற ஒரு குணம் இருக்குது பாருங்கள், அது சரியன்று. சரி, ஒரு மொழி எப்படி வளருதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுதான் இறை அன்பு. இந்த மாதிரி இடங்களை எடுத்து சொல்கிறது தான். எஸ்கிமோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பனி பிரதேசத்தில் வாழ்கிற எஸ்கிமோக்கள். அந்த எஸ்கிமோக்களுடைய அந்த மொழியில் பனியை பற்றி ஏகப்பட்ட சொல் இருக்குது. இப்போ மற்ற மொழிகள் அவ்வளோ சொல்லு இல்லை. பனி அப்படிங்கிறதுக்கு மற்ற மொழிகளில் அவ்வளவு சொல்லு இல்லை. அதுக்கு அவர் தமிழையே கூட உதாரணமாக காட்டுறார். எப்படின்னா, இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், பனி பெய்யுது அப்படிங்கிறோம், பனி மூட்டம்னு சொல்கிறோம் காற்றுல இருந்தால். அப்புறமா இலைகள் மேலே படிகிறத பனித்துளி அப்படின்னு சொல்கிறோம். செயற்கையாகவே தண்ணீரை குளிர வச்சா பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நாம் வெப்பமண்டலத்தில் வாழ்கிறோம். நமக்கு பனியை பற்றிய பலவிதமான அந்த ரசனை, பனியை பற்றிய ஒரு அனுபவம், பனியினிடத்தில் ஒரு ஈடுபாடு, நுட்பமாக பனியை கவனித்திருக்கக்கூடிய மொழி ஆளுமை நம்மிடத்தில் இருக்காது. ஆனால் எஸ்கிமோக்களுடைய அந்த மொழியில் பனிக்கு மட்டும் அதை குறிப்பிடுவதற்கு எண்ணற்ற சொற்கள் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு மாதிரி பனி, அது ஒரு மாதிரி பனி, வெள்ளைப்பனி, நீலப்பனி, கட்டிப்பனி, துண்டு பனி, பெய்கிற பனி, எல்லாத்துக்கும் சொல்லு இருக்குது. ஏன்னா அவங்க பனியோடையே வாழறவங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பகுதி சொல்கிற பாருங்க. ஒரு தேங்காய் முதிர்ச்சி அடைஞ்சு மேலே வருது இல்லையா, அதை குறிப்பிடுவதற்கான சொற்கள் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற சாலமன் தீவில் இருக்கா. 9 சொற்களை அவங்க கையாளுறாங்களாம். அது என்ன வேடிக்கைன்னா, அது சின்ன 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 அந்த நிலையிலேருந்து அது எப்படி தேங்காய் முதிர்ச்சி அடைஞ்சு வருதோ அதை பற்றிய ஒவ்வொரு, இப்போ நம்ம பூன்னு எடுத்தால் மொக்கு, முகிழ், முகை, அரும்பு, அப்புறமா அது பூ, மலர், இப்படி எத்தனையோ அந்த ஸ்டேஜஸ், அதாவது அதனுடைய படிநிலைகள். அந்த படிநிலைகளை குறிப்பதற்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி தேங்காயை பற்றி இருக்குது. அதுக்கு தேங்காய்னே ஏன் பேருங்கிறது பல பேருக்கு தெரியாதுங்க. தேன்காய், தேன் மாதிரி சுவையாக இருக்கிற நல்ல தேங்காய் அதுவே தித்திக்கும். நீங்கள் தேங்காயிலே ஒரு இனிப்பு சுவை உண்டு. தேன் போன்ற ஒரு காய் தேன்காய் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கா. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எதுக்கு இதை குறிப்பிடுறான்னு கேட்டால், தமிழில் நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம தேங்காயை அதிகம் பயன்படுத்துகிறவங்க மக்கள் எதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கான மொழி நிறைய இருக்கும். இப்போ எப்படி முதல்ல அது அரும்பி வருது, குறும்பை அப்படிம்பாங்க, குறும்பை, அப்புறம் வழுக்க அப்படிம்பாங்க, அப்புறம் இளநீர் அப்படிம்பாங்க, அப்புறம் நெத்து அப்படிம்பாங்க, தேங்காய் அப்படிம்பாங்க, கொப்பரை அப்படிம்பாங்க. அதாவது ஒட்டாமல் அப்படியே வெளியே வருது இல்லை, அதை கொப்பரைம்பாங்க. அதிகமாக அதை பயன்படுத்துவதால் அதனுடைய ஒவ்வொரு படிநிலைக்குமான சொற்கள் செழுமையாக இந்த தமிழில் சேருது. அப்போ எந்த பொருள் ஒரு மண்ணில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கான நூற்றுக்கணக்கான சொற்கள், சொற்குவியல், சொற்செழுமை, எப்படி சொல்கிறது, அவ்வளவு மணிகள், முத்துக்கள், வைரங்கள் குவிகிற மாதிரி சொற்களில் அவ்வளோ பெரிய குவியல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பூக்கள்லேயே அது மாதிரி ஒவ்வொரு படிநிலைக்கும் நாம் குறிப்பு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு தீர்வுக்கு வருவோம். ஏன் படிக்கணும் தாய்மொழி? நான் உலகத்தில் போய் எங்கேயா வேலை பார்க்க போகிறேன், நான் ஏன் என் தாய்மொழியை படிக்கணும்? பின்னால் உலகமெல்லாம் புகழ்பெற்ற பல பேர் தங்கள் தாய்மொழியில் ஆரம்பத்தில் வலிமை உள்ளவர்களாக இருந்ததால் தான் பிற மொழிகளில் வலிமை உடையவர்களாக மாறினார்கள். இந்த இலக்கணமே பல பேருக்கு புரியலிங்க. எவன் ஒருவன் தன் தாய்மொழியில் அதிக வலிமை உடையவனாக வளருகிறானோ அவன்தான் வலிமை உடைய மனிதனாகவே வளர முடியும். 2, எவன் ஒருவன் தன் தாய்மொழியில் வலிமை உடையவனாக வளருகிறானோ அல்லது வலிமை உடையவளாக வளருகிறாளோ அவள்தான் பிற மொழியிலும் வல்லமை உடையவர்களாக தன்னை வளர்த்து கொள்ள முடியும்.
உண்மை. இந்த உண்மையே பல பேருக்கு புரியல. நீங்கள் உங்கள் தாய்மொழியில் வல்லமை உள்ளவராக இருந்துட்டா பிற மொழியில் எழுதுவது, பேசுவது, கற்றுக்கொள்வது என்பது மிக 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 எளிமையாக முடிந்துவிடும். அதனால தான் இங்கே முதல்ல ஆரம்பத்தில் 5ஆம் வகுப்பு வரையில் எல்லாரும் தாய்மொழியில் படிங்கப்பா அப்படின்னு வச்சாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ தான் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டோம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அந்நிய மொழிக்கு போயிட்டீங்கன்னா அவனுக்கு சிந்திக்க தெரியாது, ஒரு சொந்த அறிவு இருக்காது, அந்த அதுக்குரிய அந்த கண்ணியம், அந்த கம்பீரம், அந்த மேலாதிக்கனா மேலாண்மை மிக்க ஒரு உணர்வு அது இருக்காது, தெளிவு இருக்காது. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே இன்னொரு மொழிக்கு அடிமையாக அடிமை தான் அவனுக்குள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தாய்மொழியில் அறிவுடையவர்கள் மேலாக வருகிறார்கள் அப்படிங்கிறத கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்கிறாரு. எல்லாத்தோட சுவையான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ராணி எலிசபெத்து உங்களுக்கு தெரியும், ராணி விக்டோரியாவுடைய தாய்மொழி ஆங்கிலம் இல்லை. அது ஆங்கிலம் இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா ஜெர்மன் கோமகனுடைய மகள். அதனால் தாய்மொழி ஜெர்மனிய மொழியிலேயே அந்த அம்மா பேசுவாங்க. விக்டோரியா ராணி 64 ஆண்டுகள் இங்கிலாந்தை ஆண்ட போதும் ஆங்கிலத்தில் முறையாக பேச அறியாமல் இருந்தார். எவ்வளோ வேடிக்கையான ஒரு செய்தி பாருங்கள். ஆங்கிலேய நாட்டை ஆண்டா கூட அந்த அம்மாவுக்கு ஆங்கிலத்தில் மிகப்பெரிய வலிமை உடையவராக இல்லை. இதை ஒரு குறைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, ஒரு நுட்பமான செய்தி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல ஆங்கில நூற்களை கற்கக்கூட நீங்கள் தமிழ் இலக்கியங்களை வாசிப்பது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தாய்மொழியில் பற்றும் படிப்பும் ஆழமும் உடையவர்கள் மிகச்சிறந்த ஒரு மொழி வல்லமை உடையவர்களாக தங்களை உயர்த்தி கொள்ள முடியும். இது அவருடைய ஒரு கட்டுரை, என்ன பேசுவது, எப்படி பேசுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரை. தாய்மொழியில் படிக்கிறத பற்றி சொல்கிறார். தந்தை மகனுக்கு தன் மூதாதையர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள், மானத்தோடு வாழ்ந்தார்கள், வீரத்தோடு வாழ்ந்தார்கள், விருந்தோம்பல் புரிந்தார்கள் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தால் மகனுக்கும் நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனத்தில் பதிந்துவிடும். அதுபோல் தாய்மொழியை கற்றுக்கொண்டும் பேசிக்கொண்டும் படித்துக்கொண்டும் இருப்பவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக முடியும், எழுத்தாளராக முடியும், மிகச்சிறந்த சிந்தனையாளராகவும் ஆக முடியும்.